போன வீடியோவில் சாத்தன் பூதி தான் விஜயாலய சோழன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதற்கான ஆதாரத்தையும் சோழ நாட்டை ஆண்ட சோழர்களை பற்றியும் அந்த சோழ நாட்டில் மற்ற மன்னர்கள் செய்த குழப்பங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட சோழர்களை தேடிய பயணம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு சோழர்களை தேடிய பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதற்கு முன்னாடி போடப்பட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலிஸ். வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் விஜயாலய சோழன் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தனித்து ஆட்சி பண்ண முத்திரையர்களிடம் இருந்து சோழ நாட்டை மீட்டார் அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வாளர்கள் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. உருட்டு ஒன்று அடுத்த உருட்டு. இப்போ பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் ஆரம்பிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட விஜயாலய சோழன் தஞ்சாவூரை நோக்கி படையெடுத்து போறாரு. முத்திரையர்களை வென்று அந்த தஞ்சாவூரை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துறாரு. இதுதான் சோழ சாம்ராஜ்யம் எழுச்சி கொள்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரரசா மாறுறதுக்கும் தொடக்க புள்ளியா அமையும். அடுத்த உருட்டு. விஜயாலய சோழன் முத்திரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றினாரு. இதுவே பிற்கால சோழர்களுக்கு ஆட்சி அமைக்க அடித்தளமாக அமைந்தது. இது கூட வேணாங்க, தஞ்சையில இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் நுழைவாயில்ல இடது பக்கமா பார்த்தீங்கன்னா தமிழக அரசால ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த போர்டில் அவங்களுடைய வரலாறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் முத்தரையர்களிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி வரலாறை எழுதி வச்சிருப்பாங்க. இதனாலதான் ஆய்வாளர்கள் எல்லாமே சோழர்கள் வேறு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியில இருக்கக்கூடிய முத்தரையர்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2011ஆம் ஆண்டு பதியப்பட்ட திருவிந்தலூர் செப்பேடு அப்படிங்கிற ஒரு செப்பேடு இருக்கு. இந்த செப்பேடு விஜயாலய சோழன் பல்லவ மன்னன் கம்பவர்மனிடம் இருந்து தஞ்சை கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி அந்த செப்பேட்ல ஆதாரம் கிடைச்சது. இப்படி உண்மையான ஆதாரம் தெல்ல தெளிவா 2011 கிடைச்சுமே இன்ன வரையிலும் இந்த வரலாற்றை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அரசே இந்த வரலாற்றை மறைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் தமிழர்களுடைய, அதுவும் தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை திட்டம் தீட்டி மறைக்கணும் அப்படிங்கிற காரணம் தான். இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு சில தற்கொலைங்க என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக ஒளிந்து கிடந்த சோழர்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீண்டும் பிடித்தனர் அப்படின்னு சோழர்களை பத்தி ஆகாவோன்னு சொல்லுது. இது உண்மையா? சோழர்கள் தனித்தவர்களா அப்படின்னு கேட்டா எனக்கு இதுல ஒரு சில கேள்விகள் எழும்புதுங்க. கேள்வி நம்பர் 1, விஜயாலய சோழன் தான் சோழர்களுடைய தலைவன் அப்படின்னா விஜயாலய சோழன் சோழ நாட்டை மீட்பதற்கு முன்பு வரை சோழர்கள் எங்க இருந்தாங்க? அப்படி அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 300 ஆண்டு காலமா அவர்களை பத்தி பேசாததற்கு காரணமும் அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் என்ன? அப்போ சோழர்கள் இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சோழர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்டோம்னா ஒரு சில பேர் ஒற்றியூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்ததா சொல்றீங்க. இந்த ஒற்றியூர் அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்கக்கூடிய சென்னை இருக்கு இல்லையா, அந்த பகுதியில அப்படியே வடக்கு நோக்கி இருக்கு. அப்படி ஒரு சின்ன கிராமத்துல சோழர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதே காலகட்டத்துல பெரும்படையாக இருந்த, ஏன் கடல் தாண்டி தன்னுடைய ராஜ்யத்தை வைத்திருந்த பல்லவர்களுடைய படை இருக்குல்ல, இந்த படைய சிறிய கிராமத்துல இருந்து வந்த 10-15 பேரால எப்படி உடைச்சு தள்ளியிருக்க முடியும்? சரி, ஒரு 100 பேரு அல்லது 1000 பேரு இவங்கனால இவ்வளவு பெரும்பான்மையான படையை கொண்ட பல்லவர்களை எப்படி தோற்கடிச்சிருக்க முடியும்? ஏன்னா ஆவணங்களை வச்சு பார்க்கும்போது கம்பவர்மனுடைய படை மிக பெரியது. சரி, இதே காலகட்டத்தில் சோழ நாட்டையும் பல்லவ நாட்டையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து சோழ மகாராஜா அப்படிங்கிற ஒரு பதவியில வகித்துக்கிட்டு இருந்த ஸ்ரீகந்த சோழன் எங்க போனாரு? முத்தரையர் அப்படிங்கிறவங்க தனிச்சா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் இருந்த சாத்தன் பழியிலையும் சாத்தன் புதியும் மிக பெருசா கோவில்கள் கட்டி அரண்மனை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு? இதை எதை பத்தியுமே சொல்லாம அப்பப்ப கிடைச்ச கல்வெட்டு ஆதாரங்களையோ செப்பேடு ஆதாரங்களையோ வச்சு மட்டும் வரலாற்றை எழுதணும்னா அது உண்மையான வரலாறா ஆகுமா? இப்ப திடீர்னு ஒரு கல்வெட்டு கிடைக்குது, அதுல 4 வரி இருக்கு, அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வரலாற்றை எழுதிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த மாதிரியான விஷயத்தை தான் ஆய்வாளர்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. எப்பயுமே ஒரு வரலாற்றை கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு இணைச்சு பார்க்கறது கிடையாது. அதற்கு முன்னாடி யாரு வாழ்ந்தாங்க, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள் யாரு,
அவங்க என்ன போர் செஞ்சாங்க, இதையெல்லாம் இணைச்சு பார்த்தாதான் உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கறத தொகுத்து எழுத முடியும். அப்போ உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? மறுபடியும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சோழர்களை தேடிய பயணத்தை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வரலாறு உங்களுக்கு முழுமையாக புரியும். போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, இத ஸ்ரீகாந்தன் கைப்பற்றி சோழ மகாராஜாவாக சோழ நாட்டை ஆட்சி பண்றாரு. அவர் என்னதான் காஞ்சிபுரத்தை பிடிச்சிருந்தாலும் அங்கிருந்து ஆட்சி பண்ணாம திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ரேநாட்டுல இருக்கக்கூடிய கீழே ரேநாட்டுல இருந்து ஆட்சி பண்றாரு. இந்த ஸ்ரீகாந்தன் இருக்கார்ல, இவருக்கு மயிலையர் கோன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சோழ நாட்டுல சாத்தன் பூதியும் சாத்தன் பழியிலியும் ஆட்சி பண்றாங்க. இந்த சாத்தன் பழியிலிக்கு இளங்கோ முத்தரையர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. சாத்தன் பூதிக்கு இளங்கோ அதியரையன் அப்படிங்கிற ஒரு பதவியும் இருக்கு. இந்த காலகட்டத்துல பல்லவர்களுடைய ஆட்சியில தந்திவர்மன் இருக்கார்ல, அவர் ஆட்சி பண்றாரு. இந்த தந்திவர்மனுடைய காலகட்டத்துல பல்லவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நாட்டோட பகை. இதனாலதான் இவரு காஞ்சியை இழக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. என்னதான் இவங்க காஞ்சியை இழந்திருந்தாலும் இவருடைய மகனான 3ஆம் நந்திவர்மன் காலகட்டத்தில் மேலை நாட்டில் இருக்கக்கூடிய பகைகள் குறையுது, நட்புறவாக மாறுறாங்க. சோ அவங்க எல்லாம் நல்ல நட்புகளை வந்த பின்னாடி எப்படியாச்சும் மறுபடியும் நம் தந்தை இழந்த காஞ்சியை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தை கைப்பற்றுவதற்காக 3ஆம் நந்திவர்மன் வர்றாரு. சோ இந்த 3ஆம் நந்திவர்மன் என்ன பண்றாருன்னா, காஞ்சியை கைப்பற்றுவதற்காக வடதிசை நோக்கி பயணம் பண்ணி போரிட்டதாக ஆதாரங்கள் தெரிவிக்கிறது. வடதிசையில யாரு இருக்காருன்னா ஸ்ரீகாந்தன் இருக்காரு. சோ ஸ்ரீகாந்தனோட போய் போரிடுறாரு. சோ இவர் ஸ்ரீகாந்தனோட போரிட்டு அந்த நாட்டை வெற்றி பெற்றனாலதான் அவருக்கு ஸ்ரீகாந்தனுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள்ல ஒரு பெயரான மயிலை காவலன் அப்படிங்கிற பெயர் கிடைக்குது. சோ இதுல தன்னோட ராஜ்யத்துக்கு ஆபத்து வருது அப்படிங்கறனால சாத்தன் பூதி இருக்கார்ல, அவரு ஸ்ரீகாந்தனோட இணைந்து பல்லவர்களை எதிர்க்கிறாரு. இது இங்க நடந்துகிட்டு இருக்க அதே பூர்வீக சோழ நாட்டுல கீழ்பகுதியில இருக்கார்ல, அதாவது புதுக்கோட்டை அந்த பகுதியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க சாத்தன் பழியிலையும் தன்னோட நாட்டுக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இணக்கமாக இருந்த பாண்டியர்களையும் சேரர்களையும் கூட்டிக் கொண்டு வடக்கு நோக்கி பெண்ணையாறு வரையிலும் போயிடுறாங்க. இந்த சமயத்துல வடக்கே போரிட்டு கொண்டிருந்த 3ஆம் நந்திவர்மன் ஸ்ரீகாந்தனையும் சாத்தன் பூதியையும் தோற்கடிச்சுட்டு அங்கிருந்து வடபெண்ணையை நோக்கி வர்றாரு. வடபெண்ணைக்கு வந்து சேர சோழ பாண்டியர்களான 3 பேரையும் மடித்து வெற்றி காண்கிறார். இந்த போரைத்தான் தெல்லார் போர் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நடந்த போர் தான் இந்த தெல்லார் போர் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வரலாற்றை மக்கள் மத்தியில பரப்பி விடுறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நடந்த பகை தான் இந்த தெல்லாறு போர். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய சில விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளங்கோ முத்தரையர் அதாவது சாத்தன் பழியில் இருக்கார்ல, இவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தனிச்சு சோழ நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் ஒரு சோழ மன்னர் அப்படிங்கிறதுனால சோழ நாட்டை ஆட்சி பண்றாரு. இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 20 ஆண்டு இவருடைய கல்வெட்டுகள் வரிசையா கிடைக்குது. இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே என்னுடைய கழுகு பார்வை இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிடுறேன், அங்கே வந்து பாத்துக்கோங்க. இதற்கான ஆதாரம் கூட நந்தி கலம்பகத்துல மூவரையும் வடபுலத்தாரையும் நந்திவர்மன் வென்று திரை செலுத்த வைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஆவணங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் சோழ நாடு முழுவதும் பல்லவ மன்னனான நந்திவர்மன் அதாவது 3ஆம் நந்திவர்மனுக்கு உட்பட்டு ஆட்சிக்கு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இளங்கோ முத்தரையர் இருக்கார்ல, அதாவது சாத்தன் பழியில் இவரு பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனுடைய மகளை திருமணம் செய்திருந்தார். சோ இதனாலதான் பாண்டியர்கள் வந்து சோழ நாட்டுக்கு நட்போட இருக்காங்க. இதனாலதான் சோழ மன்னன் 3ஆம் நந்திவர்மனோட போரிடும் போது இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு போறாங்க. சரி, இங்க சேரர்களும் ஹெல்ப்புக்கு போறாங்களே, எதுக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த இளங்கோ முத்தரையர் இருக்கார்ல, தன்னுடைய மனைவியின் ஊரான மதுரைக்கு சென்று அங்கு ஒரு விழாவை சிறப்பித்ததாகவும் அந்த விழாவிற்கு சேர மன்னன் வந்ததாகவும் அவர்களை பாண்டியரும் சோழரும் வரவேற்று விழாவை சிறப்பித்ததாகவும் கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லுது. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க 3 பேருமே நல்ல நட்போட இருந்திருக்காங்க. இதனால சோழ நாட்டுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்காக இவங்களுக்கு ஆதரவாக 3ஆம் நந்திவர்மனை எதிர்த்து சேர சோழ பாண்டியர்கள் மூவர்களும் போரிட்டு சென்று இருக்க வேண்டும். சோ இதனாலதான் தெல்லாறு போர் அப்படிங்கிற ஒரு போர் உருவாகி 3ஆம் நந்திவர்மன் இந்த சேர சோழ பாண்டியர்களை வென்றிருக்கான். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு போர் நடக்குது. இதுல பாண்டிய மன்னன் பல்லவனை தோற்கடிக்கிறான். இந்த போருக்கு பேர் தான் குடமூக்கு போர். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அரிசலாற்றுங்கரை போர் அப்படின்னு ஒரு போரை வந்து சொல்லுவாங்க. இந்த போர் யாராருக்கு நடக்குது அப்படின்னா, பல்லவ மன்னனான நந்திவர்மனுடைய முதல் மனைவியின் மகனான நிர்வதுங்கவர்மன் இருக்கார்ல, அவருக்கும் பாண்டியனுக்கும் நடக்குது. இதுல பல்லவ மன்னன் நிர்வதுங்கவர்மன் பாண்டியனை தோற்கடித்து வெற்றி பெறுகிறான். சோ இதுல நிர்வதுங்கவர்மன் இருக்கார்ல, இவரு பல்லவர்களின் தென்பகுதியை அதாவது காஞ்சியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய நாடை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே சமயத்துல 3ஆம்
நந்திவர்மனுடைய இரண்டாவது மனைவியான, அதாவது சாத்தன் பழியிலியின் மகளான மாரம் கண்டம்பாவையின் மகனான கம்பவர்மன் அப்படிங்கிறவரு பல்லவ நாட்டின் வடபகுதியை ஆட்சி பண்றாரு. சோ இந்த காலகட்டத்துல சோழ நாடு வந்து நிருபதுங்கவர்ம பல்லவன் இருக்கார்ல, அவருடைய ஆட்சியில கட்டுப்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. நிருபதுங்கவர்மனுக்கும் கம்பவர்மனுக்கும் வாரிசு உரிமை போர் நடக்குது. இந்த போர்ல கம்பவர்மன் இருக்கார்ல, அவன் வெற்றி அடைஞ்சிடறான். ஏன்னு பார்த்தோம்னா நிருபதுங்கவர்ம பல்லவன் இருக்கான்ல, அவனோட 7ஆம் ஆட்சி ஆண்டு வரையிலும் தான் காஞ்சிபுரத்துல கல்வெட்டுகள் கிடைக்கல. தவிர அதுக்கப்புறம் நிருபதுங்கவர்மனின் 18ஆம் ஆட்சி ஆண்டு வரையில் அவனுடைய கல்வெட்டு கிடைக்கல. 18ஆம் ஆட்சி ஆண்டுக்கு அப்புறம் தான் கல்வெட்டு கிடைக்குது. இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பவர்மன் காஞ்சிபுரத்தை தலையிடமாக கொண்டு சோழ நாட்டையும் அவனோட கட்டுப்பாட்டில் வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த காலகட்டத்தில் என்னதான் சோழர்கள் பல்லவ மன்னனான கம்பவர்மனை ஆதரிச்சிருந்தாலும் அதியரையன் பதவியிலிருந்து அதுக்கப்புறம் பேரதியரையன் அப்படிங்கிற ஒரு பதவியாக உயர்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய சாத்தன் பூதி இருக்கார்ல, இவருடைய பதவியை மீட்டு மீண்டும் தன்னுடைய சோழ நாட்டை நாடறிய செஞ்சு சோழர்களை தனிச்சு ஆட்சி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பவர்மனை எதிர்த்து கம்பவர்மனை தோற்கடிக்கிறார். நம்ம போன வாட்டி என்ன பட்டிருந்தோம்னா கம்பவர்மனுக்கு கீழே என்னதான் சோழ நாடு கட்டுப்பட்டிருந்தாலும் தனிச்சு ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம். என்னதான் தனிச்சு ஆட்சி பண்ணியிருந்தாலும் கம்பவர்மனுக்கு கீழே கட்டுப்பட்டு வரி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் இருந்தாங்க. சோ இதனாலதான் கடுப்பான விஜயாலய சோழன், அதாவது சாத்தன் பூதி என்ன பண்றாரு அப்படின்னா கம்பவர்மனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று தன்னுடைய சோழ நாட்டை கைப்பற்றுகிறார். ஆனா இந்த சுயாட்சி இருக்குல்ல, இது நீண்ட காலம் நிலைக்கல. மீண்டும் சோழ நாடு பல்லவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயாலய சோழன் அந்த காலகட்டத்தில் வயோதிக நிலையில இருந்ததும் ஒரு காரணம் தான். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோழ நாடு பல்லவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அதாவது விஜயாலய சோழன் என்னதான் சோழர்களை தனித்து ஆட்சி பண்ண வச்சிருந்தாலும் கம்பவர்மன் இருந்து ஆட்சியை பிடுங்கி இருந்தாலும் தனிச்சு ஆட்சி பண்ணாலும் இந்த இடத்துல சோழ நாடு மறுபடி பல்லவர்களுடைய கட்டுப்பாட்டுல போயிருக்கு. ஆனா ஆய்வாளர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோழ நாடு விஜயாலய சோழனுக்கு அப்புறம் தனித்தே ஆட்சி பண்ணாங்க, தனிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ஆதாரம் இப்படி இருக்க எதற்காக ஆய்வாளர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. இதனாலதான் நான் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய எதையுமே காதுல வாங்காம நாங்க ஒரு டீமா சேர்ந்து கல்வெட்டு ஆதாரங்களையும் அதே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய போர்கள் அதே காலகட்டத்தில் ஆட்சி பண்ண மற்ற மன்னர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய ஆதாரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி வரலாறு சரியான பாதையில எடுத்து நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, இதுவரையிலும் சோழ நாட்டுல என்ன நடந்துச்சு, இந்த சாத்தன் பூதி இருக்காருல்ல, இவர் எப்படி சோழ நாட்டை பிடிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த சாத்தன் பூதி தான் விஜயாலய சோழனா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாத்தன் பூதி இருக்கார்ல, இவர் தான் விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. சாத்தன் பூதி தான் உண்மையான விஜயாலய சோழன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்தை அப்படியே வரிசையா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆதாரம் 1, விஜயாலய சோழீஸ்வரம் கோவில். இந்த கோவிலை கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தன் பூதி. இதை நான் மட்டும் சொல்லல, அவர் காலத்திலே இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆதாரம் சொல்லுது. அந்த கோவில் சாத்தன் பூதி கட்டியிருந்தாரு. பின்னால அந்த கோவிலுக்கு பேரு விஜயாலய சோழீஸ்வரம் அப்படிங்கிற பேரால அழைக்கப்படுது. எந்த ஒரு மன்னனுமே அடுத்த மன்னன் கட்டின கோவிலை தன்னோட பேர் வைக்க மாட்டான். அடுத்த மன்னன் கோவில் கட்டியிருந்தான் அப்படின்னா அந்த கோவில ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்துச்சு, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏதாச்சும் செய்யறான் அப்படின்னா இவன் கட்டிய கோவிலுக்கு நான் கொடை அளித்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் கல்வெட்டு பொறிப்பான். ஆனா சாத்தன் பூதி கட்டிய கோவிலை விஜயாலய சோழன் ஏன் தன்னோட பேரை வைக்கணும்? காரணம் என்ன அப்படின்னா சாத்தன் பூதி தான் விஜயாலய சோழன். ஆதாரம் 2, சாத்தன் பூதிக்கு சாத்தன் பூதி அப்படிங்கிறது தான் இயற்பெயரா இருந்தாலும் விஜய கம்பவர்மன் அப்படிங்கிறவனை தோற்கடிச்சு தன்னோட நாட்டை மீட்டெடுத்தனால இவன் அதுல இருக்கக்கூடிய விஜய அப்படிங்கிற பெயர், அதாவது வெற்றி பெற்றவன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் சுவரன்மாரனுடைய இன்னொரு பெயரான தமராலயன், இந்த தமராலயன் அப்படிங்கிறது தனித்துவமான தன்னிச்சையான தன்னிகரற்ற தன்னை போல யாரும் இல்லை அப்படிங்கிறத இந்த பூமிக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அதுல இருக்கக்கூடிய விஷயத்தையும் எடுத்து விஜயாலய சோழன் அப்படின்னு பெயர் வச்சிருந்திருக்கான். ஆதாரம் 3, பல சிற்றரசர்கள் தங்களுடைய பேரரசின் பெயர்களை தங்களோட இணைச்சி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்ததால விஜயாலய சோழனுடைய இயற்பெயரான சாத்தன் பூதி அப்படிங்கிற சாத்தன் பூதிக்கு கட்டுப்பட்டு ஆட்சி பண்ண கொடும்பாலூர் வேலி வம்சம் இருக்காங்கல்ல, இவங்களும் அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணனால பூதி என்ற பெயரை பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதற்கு முன்னால மற்ற அரசர்கள் பயன்படுத்தினாங்கல்ல, அதற்கான உதாரணம் நான் சொல்றேன். நந்திவர்ம பல்லவன், அவருடைய பேரை நந்திவர்ம சோழன், ஏன்னா சோழன் இவருக்கு கீழே கட்டப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால. சிம்ம விஷ்ணு பல்லவன், சிம்ம விஷ்ணு சோழன். ராஜசிம்ம பல்லவன், ராஜசிம்ம பாண்டியன். அரிகேசரி அப்படிங்கிற நின்ற சேர் நெடுமாறன், குவாவன் மாறன். இதே போலதான் சாத்தன் பூதி, பூதி விக்கிரமகேசரி, கொடும்பாலூர் அரசர். சோ இப்படிதான் சிற்றரசர்களும் தங்களுடைய பேரரசர்களுடைய பெயரை இணைத்து பயன்படுத்தினாங்க. சோ இந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போதும் சாத்தன் பூதி தான் விஜயாலய சோழன் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா விஜயாலய சோழனுக்கு கீழே இருந்த வேலியர் குலத்தவங்க எல்லாருமே
இந்த பூதி அப்படிங்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதாரம் 4. விஜயாலய சோழன் இருக்கார்ல, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சோழ நாட்டுல செய்த நலத்திட்டங்கள் அனைத்துக்குமே அவருடைய இயற்பெயரான சாத்தன் பூதி அப்படிங்கிற பேர் தான் இருக்கே தவிர விஜயாலய சோழன் அப்படிங்கிற பேர் இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சாத்தன் பூதியும் விஜயாலய சோழனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஆதாரம் 5. விஜயாலய சோழனுடைய மகனான ஆதித்த சோழன், அதுக்கப்புறம் பூதி அரிந்திகை. இந்த பூதி அரிந்திகை இருக்காங்கல்ல, இவங்க கொடும்பாலூர் வேலி இருக்காங்கல்ல, இவங்களுடைய அரசனான இளங்கோவேல் சாத்தன் மறவன் அப்படிங்கிறவங்களுடைய மனைவி. சோ இதனாலதான் இந்த சோழர்களும் வேலியர்களும் தொடர்ந்து மன உறவுல இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்படி இன்னும் பல ஆதாரங்கள் விஜயாலய சோழன் தான் சாத்தன் பூதி, சாத்தன் பூதி தான் விஜயாலய சோழன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. ஸோ இந்த ஆதாரமே சாத்தன் பூதி தான் விஜயாலய சோழன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். பொதுவாக அந்த சோழர்களுடைய வரலாறு எல்லாமே இவங்க தனிச்சவங்க அப்படின்னு கட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்பில் செப்பேடு, திருவாலங்காட்டு செப்பேடு, திருவிந்தலூர் செப்பேடு, இப்படி செப்பேடு ஆதாரங்களை மட்டும்தான் வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சோழ வரலாறு விஜயாலய சோழன், இடைக்கால சோழரான விஜயாலய சோழன் அவருடைய காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது. இதற்கு முன் வாழ்ந்த இவர்களுடைய மூதாதையர்களான மற்ற அரசர்களை பத்தி எழுதாததற்கு காரணமும் இதனாலதான். சோ இதனாலதான் செப்பேடு ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வரலாறு எழுத முடியாது. சமகாலத்துல கிடைச்ச பல ஆதாரங்களை ஒன்றிணைத்து தான் வரலாறை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடியும் சரி வரப்போற காலகட்டத்திலையும் சரி நம்ம ஒரு சிறிய ஆதாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா வரலாற்றையும் எழுத போறது கிடையாது. செப்பேடை பற்றியும் நம்ம படிக்கிறோம், அதே சமயத்தில் கிடைச்ச கல்வெட்டுகளை பற்றியும் படிக்கிறோம். அந்த மன்னர்களை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க நிலத்தில் ஆட்சி பண்ண மற்ற சிறு குறு மன்னர்களை பற்றியும் நம்ம படிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அவங்களோட போரிட்ட மற்ற பேரரசுகளை பற்றியும் படிக்கிறோம். ஏன்னா இப்படி எல்லா வகையான வரலாற்றையும் ஒன்று சேர்த்து படித்தா மட்டும்தான் ஒரு அரசனுடைய உண்மையான வரலாறு இதுதான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்மளும் புரிஞ்சிக்க முடியும், அதை மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும். இந்த வீடியோவே கிட்டத்தட்ட பெரிய லென்த்தாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சோழ நாட்டில் என்ன நடக்குது, சோழ நாட்டில் நடந்த வேற குழப்பங்கள் என்ன, இதை எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.